உடனே மாணவர்கள்லாம் தெருவில் இறங்கி போராட்டம். முதலமைச்சருக்கு அழைப்பு வருது, காமராஜுக்கு, வண்டி எடுப்பா. போராடுற இடத்துக்கு வண்டி எடுத்துக்கிட்டு போன முதலமைச்சரை பாரு. இன்னைக்கெல்லாம் வருவானா? யாராவது வருவானா? வரமாட்டான். நேராக போய் அங்கே நெடுவாசல் கதிராமங்கலத்தில் இத்தனை நாள் போராட்டம் நடக்குது, ஒருத்தர் போய் சேர்றதில்ல, போய் பார்க்கறது இல்லை. நேராக வண்டி எடுத்துட்டு போய் இறங்கி, அப்ப என்ன பிரச்சனை? ஐயா இவர் எங்களை அடிச்சுட்டாருயா, இவரை பணி உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்கயா. டிஸ்மிஸ் போயா. எப்படி எப்படி இருக்கு பாருங்க. உடனே அந்த இடத்துல உனக்கு பதவியில போ, போ வழியில போ. படிக்கிற பிள்ளை எப்படி போராடிட்டா இருக்கு, படிக்க போ, வண்டி எடுத்து போ, இவனுக்கு வேலையில ஓடு, வண்டி எடுப்பா, முடிஞ்சு வச்சு. வண்டியில் உட்காந்தோடனே, ஐயா என்னங்க என்ன ஏதுன்னு விசாரிக்காம டப்புன்னு அவரை வேலையை விட்டு நீக்கிட்டீங்களா? ஏய் விசாரிக்கிறதுக்கான நேரம் அது. அவன் படிக்கிறத விட்டுட்டு பிள்ளைய தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்கான். அது பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும்ல, அதான முக்கியம். இப்ப பாரு உடனே படிக்க போயிட்டான், வண்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு, போக்குவரத்து நெரிசல் தீர்ந்து போச்சு. இவன் என்ன வேலையில் போச்சு, அவனை ஒரு 3 நாள் விட்டு என்ன வந்து பார்க்க சொல்லு. 3 நாள் விழிச்சு விட்டு விட்டவனா ஐயா போய் தலைமைச் செயலகத்தில் அவர் பார்க்குறாரு. இவனுக்கு அறிவு